ஹாய் கம்பெனிஸ், இன்னைக்கு நம்ம சிம்பிள் அண்ட் டேஸ்டியான உருளைக்கிழங்கு சாதம் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளியும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நம்ம ஆயில் நல்லா ஹீட் பண்ணிட்டு அரை ஸ்பூன் கடுகு சோம்பு போட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் கருவேப்பிலை போட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பும் ஆட் பண்ணிட்டு நல்லா வெங்காயம் 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இதுவும் நல்ல வெங்காயத்தோட மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் ஆட் பண்ணி தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க உருளைக்கிழங்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறதுனால ஒரு அரை பிஞ்ச் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு கரம் மசாலா அரை ஸ்பூனும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு தேவையான அளவு ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் விட்டு நான் 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்க கண்மணி, செம்ம சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம வடிச்சு சாதம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா செம்ம சூப்பர் டேஸ்டியான உருளைக்கிழங்கு சாதம் ரெடி. லஞ்ச் பாக்ஸ்க்கு சூப்பரான ரெசிபியாக இருக்கும். அப்பளம் வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.